இந்தியன் பாரா கிரிக்கெட் லீக் 3.0வின் வீரர்கள் ஏல நிகழ்ச்சி கோவை ஆரியஸ்புரம் பகுதியில் உள்ள புரூக்ஃபீல்ட்ஸ் வணிக வளாகத்தில் நடைபெற்றது. உலகிலேயே முதன்முறையாக நேரடி பாரா கிரிக்கெட் வீரர்கள் ஏல நிகழ்ச்சி கோவை புரூக்ஃபீல்ட் வணிக வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்கள் 4 அணிகளுக்காக பிரிக்கப்பட்டு ஏலத்தில் தேர்வு செய்யப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் முக்கிய பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், ஆதரவாளர்கள், ரோட்டரி மற்றும் ரோட்ராக்ட் அமைப்பின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ரோட்ராக்ட் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கேலக்ஸி சார்பில் தமிழ்நாடு உடல் ஊனமுற்றோர் கிரிக்கெட் சங்கத்தின் இணைப்புடன் நடைபெறும் IPCL 3.0 எனும் போட்டித் தொடர் வரும் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி மற்றும் 6ஆம் தேதி ஆகிய தேதிகளில் கோவை சரவணவட்டி பகுதியில் உள்ள 22 யார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற உள்ளது. இந்த போட்டிகளானது இந்திய அளவில் மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்களுக்கு சமமான வாய்ப்பையும் அங்கீகாரத்தையும் வழங்கும் நோக்கில் நடைபெறும் இந்த முயற்சி விளையாட்டு மூலம் உள்ளடக்கத்தை வலியுறுத்தும் முக்கியமான முன்னெடுப்பாக அமைந்துள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மொத்தமாக 113 விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். அதில் 60 வீரர்களை மட்டம் ஏலத்தில் எடுத்துள்ளனர். அதில் ரேஜிங் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவைச் சேர்ந்த வியானை வீணைப்பள்ளி உரிமையிலான அணி ஏலம் எடுத்துள்ளது. டெல்லி யூனிகார்ன்ஸை ரோட்டரி யூனிகார்ன்ஸ் உரிமையிலான அணி ஏலம் எடுத்துள்ளது. கொல்கத்தா தண்டர் வாரியர்ஸ் 365 ஜாப் ரெடி ஆன்லைன் அகாடமி உரிமையிலான அணியை ஏலம் எடுத்துள்ளது. தமிழ்நாடு டவுன் டவுன் டைகர்ஸை ரோட்டேரியன் கேட்வின் மரியா விஸ்வாசம் உரிமையிலான அணி ஏலம் எடுத்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியின் தலைவர் ஆகர் ரோட்ராக்ட் மிதுன் மற்றும் ரோட்ராக்ட் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கேலக்சியின் கழக தலைவராக ரோட்ராக்ட் ஜெயா கிஷோர் ஆகியோர் நிகழ்வை சிறப்பாக வழிநடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் காலை வணக்கம். ரோட்ராக்ட் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கேலக்சி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பாரா கிரிக்கெட் லீக் 3வது எடிஷன் நடத்துகிறோம். இதுக்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி புரூக்ஃபீல்ட்ஸில் அதோட பிளேயர் ஆக்ஷன் நடத்துகிறோம். IPCLோட பிளேயர் ஆக்ஷன். இது பார்த்தீங்கன்னா உலகத்திலே இது வரைக்கும் யாருமே ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஃபார் பேரா ஸ்போர்ட் ஒரு ஆக்ஷன் நடக்குது. இது வரைக்கும் பேரா அத்லெட்ஸுக்கு பிளேயர் ஆக்ஷன் வச்சு எந்த டோர்னமெண்ட் நடந்ததில்லை. ஃபுட்பால் எதுலையுமே பார்த்தீங்கன்னா பேரா கிரிக்கெட் வச்சு ஒரு ஆக்ஷன் நடந்ததில்லை. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்க்ளூசிவ் இந்த இந்தியான்னு சொல்லலாம். இந்த இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா நிறையா சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. ரோட்டரி கிளப்ஸ் ஆகட்டும், ஷேக்னா ஆகட்டும், நிறையா சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. இதுக்கு ஃப்ரம் 15 ஸ்டேட்ஸ் பேரா அத்லெட்ஸ் வருவாங்க. 4 ஸ்டேட் டீம்ஸ் இருக்குது. சென்னை, கொல்கத்தா, பெங்களூர், டெல்லி. 4 ஸ்டேட் டீம்ஸுமே செப்டம்பர் 4, 5, 6 22 ஹார்ஸில் டோர்னமெண்ட் நடக்குது. அதுக்கான ஆக்ஷன்ஸ் இன்னைக்கு புரூக்ஃபீல்ட்ஸ் நடக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மொத்தம் பார்த்தீங்கன்னா 116 பிளேயர்ஸ் இருக்காங்க. அதில் இன்னைக்கு அந்த 116லேருந்து ஒரு 60 பிளேயர்ஸ் ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா பரதன் ஃப்ரம் சென்னை இஸ் கம் ஃப்ளை டவுன் டு கோயம்புத்தூர். இஸ் அ பாப்புலர் கிரிக்கெட் ஃபிகர். அவர் ஆக்ஷன் எடுக்க போகிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆக்ஷன் பேரா அத்லெட்ஸ் நடக்க போகுது. அதோட ஆக்ஷன் ஆகஸ்ட் 5 நடக்குதுங்க புரூக்ஃபீல்ட்ஸில். இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கிரிக்கெட். இது பார்த்தீங்கன்னா பிளைண்ட், வீல் சேர் அந்த மாதிரி இல்லை. நம்ம டிவியில் பார்க்குற அதே சேம் டு சேம் ரூல் தான். ஒரு டீமுக்கு 2 பைனர் மட்டும் எக்ஸ்ட்ரா. அதே நம்ம டிவியில் பார்க்குற சேம் நம்ம நார்மல் பீப்புள் கூட கம்பீட் பண்ணுற அளவுக்கு எல்லாரும் விளையாடுவாங்க. இந்த டோர்னமெண்ட் செப்டம்பர் 4, 5, 6 22 ஹார்ஸில் நடக்குது. 10 AM to 10 PM ஃப்ளட் லைட்ஸ் ஃபுல்லி லைவ் டெலிகாஸ்ட். இந்த டோர்னமெண்ட்டுக்கு எல்லா மக்களும் வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப பெரிய நன்றியாக இருக்கும். கவர்மெண்ட்ஸ்லேயும் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. வந்து புது கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ண நம்புகிறோம். தேங்க்யூ.